ஜவஹர் அலி சார் வணக்கம் சார். இன்னைக்கு பேசுவதற்கான வாய்ப்பை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்டதா சார்? பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதா இந்த விவகாரம் சம்பந்தமாக? இல்லை, அதாவது பொதுவா எப்பயுமே எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை ஒரு இந்தியாவிலேயே நடக்காத ஒரு மிகப்பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. 41 உயிர்கள் பலி கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. எதிர்கட்சிகள் தங்களுடைய குற்றச்சாட்டை சொன்னதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் அதற்கான பதிலுரையை வழங்குவதுதான் வழக்கமான ஒன்று. 56 விதியின்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பேசியதுக்கு பிறகுதான் அவர் பதில் சொல்லணும். ஆனா இல்லைங்க எல்லாமே தலைகீழ. என்ன தலைகீழன்னா, முதலமைச்சர் பேசுனதுக்கு அப்புறம் தான் எதிர்கட்சி பேசணும்னு ஒரு நிலையை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் கூட அதற்கு பிறகு கூட எங்க பொதுச் செயலாளர் பேசும்போது நிறைய பேர் குறுக்கிட்டு அமைச்சரும் குறுக்கிட்டு முதலமைச்சர் குறுக்கிட்டு இதுல கூட அவர்களுக்கு அரசியல், அவர்களுக்கு பொருத்தம் இல்ல, பதட்டம். எங்கடா இது வெட்ட வெளிச்சத்துக்கு மக்கள் கிட்ட வந்துருமோ என்கின்ற ஒரு பயம் இருந்தது. அரசியல் செய்வது அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்துல அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு தெளிவா பார்க்கலாம். காரணம் என்னன்னா, அதாவது இந்த விஷயத்தை பத்தி மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மெகா கூட்டணி அமையணுங்கிறதுக்காண்டி நீங்க இதை பேசுறீங்க. இது என்ன சார்? இது ஒரு 41 உயிர்கள் பலியாகிறதுக்காண்டி உணர்ச்சி வசத்தோடு அவர் பேசுறாரு எங்க பொதுச் செயலாளர். அதையெல்லாம் கேட்காம நீங்கள் மெகா கூட்டணி அமையணுங்கிறதுக்காண்டி இப்படிப்பட்ட நீங்க புகார்களை சொல்றீங்க, விஜய் கட்சிக்காக ஆதரவாக பேசுறீங்கன்னா இதுல அரசியல் இல்லையா? திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல மிகப்பெரிய பதட்டத்தோடு இருக்கிறார்கள். ஏன்னா தன்னுடைய சதிகள் எல்லாம் தெரிஞ்சு விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு வந்திருக்குது. சதிகள் தான் மக்கள் பேசுறாங்க. இல்ல சார், நீங்க கவனமா பேசுறீங்க. மக்கள் பேசுறாங்க சார், இந்த சதிகள் இருக்கிறோமோன்ட்டு. அதாவது சார், நான் ஒரு 2 விஷயம் நம்ம நண்பர் கூட நல்லா தெளிவா தான் சொன்னாரு. அதாவது இந்த அரசினுடைய அலட்சிய போக்கால் 41 உயிர்கள் பலியா இருக்குன்ட்டு நம்ம பொதுமக்கள் எல்லாம் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், ஏற்கனவே 4 மாவட்டத்துல விஜய் பேச போனாரு. கூட்டம் அதிகமா இருக்குது, எல்லாருக்கும் உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும். ஆனா பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே வேலுச்சாமிபுரத்துல அதிமுக கூட்டம் அனுமதி கேட்ட போது இந்த இடம் ரொம்ப குறுகலான இடம், இந்த இடத்துக்கு இது கூட்டம் நடத்துவதற்கு தகுதியற்றது என்று ஏற்கனவே அவர்கள் சொன்னதுதான். அதற்கு பிறகு அதிமுக கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்கிறது வேற. அதுலயே ஏதோ பிரச்சனை சதி நடக்கும், அதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் முறியடிச்சுட்டாங்களா கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கூட்டத்தை நடத்துவதற்காக அவர்கள் அனுமதித்தது உள்நோக்கம் என்னங்கிறதா மக்கள் இப்ப கேட்கிறாங்க. அததான் இன்றைக்கு நீதிமன்றமும் கேட்டிருக்குது. நீதிமன்றமும் பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கல, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றது 41 பேர்களை ஒரே இரவுல எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. 2-3 டேபிள் இருக்கிறதா இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு. எப்படி சாத்தியம்? ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து செக் பண்ண வேண்டிய விஷயத்த அதற்கு ஒரு உடற்கூராய்வு பண்ணா கூட 3 மணி நேரம் ஆகும். அப்படின்னு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இரண்டாவது, எல்லா டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட முடியாது. இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் மட்டுமே பண்ண முடியும். உடனே இவங்க வரவழைச்சாங்க பண்ணாங்கன்னு சொல்றது சரி, அப்படி பண்ணாங்கல்ல, அதற்கு நிச்சயமாக அந்த சிசிடிவி கேமரா அந்த காட்சியை வெளியிட வேண்டியதான். அதை ஏன், அது எங்க போச்சு? அது இது மாதிரிலாம் சந்தேகம் வருது சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்ப நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ண வீடியோ காட்சியை வெளியிடணுமா? கட்சியில சார், அரசாங்கம் இல்ல. நீங்க இதை விட சென்சிட்டிவான கேஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. நீங்க எந்த வழக்குல இந்தியாவில் நான் அதிமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இருந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்பை நான் எதிர்பார்க்கல. நீங்க இந்தியாவில் எந்த கேஸ்ல போஸ்ட்மார்ட்டத்தோட வீடியோவை பப்ளிக்ல காட்டியிருக்காங்க? பப்ளிக்ல சார், நீங்க அட்லீஸ்ட் நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும்ல சார். நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். இரண்டாவது, குளிர் சாதனம். ஏன் சார் இவ்வளவு டாக்டர் வளர்ச்ச உங்களுக்கு
நீங்க 41 குளிர்சாதன அந்த பெட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியாதா? அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் கேள்வி கேட்கிறாரு. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு அரசியல் செஞ்சது யாருன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய குற்றச்சாட்டு என்ன இருக்குதுன்னா, நீங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து திமுக மருத்துவ அணியின் போட்டு உடனே வருது, திமுகவினுடைய சிம்பிள் போட்ட வாட்டர் பாட்டில்லாம் வருது, இதெல்லாம் இம்மிடியேட்டா வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டு இன்னொரு விஷயத்தை அவர் தெளிவா சொல்றாரு. சார் சொல்லுங்க சார், பேசலாம். என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஒரு நபர் கமிஷன் நீங்க உடனே அறிவிச்சீங்க. அந்த அறிவிச்ச உடனே நீங்க அவருக்கான எந்த விதமான ஏற்பாடு செய்து கொடுக்கவே இல்லை. உதவியாளர் இல்ல, ஆபீஸ் இல்ல, டெலிபோன் இல்ல, எதுவுமே இல்லாம அவர் நேரடியா களத்துக்கு போய் அங்க வாக்குமூலத்தை வாங்குறாரு. அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்தது யாரு? உதவியாளர் கூட இல்லாம பதிவு செய்தது யாரு? இதெல்லாம் நீதிமன்றம் இதெல்லாம் கருத்தில் கொள்றாங்க. அது இல்லாம ஹலோ காவல்துறை அதிகாரிகளை வைத்து ஒரு விசாரணை, அதற்கு பிறகு ஒரு நபர் கமிஷன் ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கும் போது ஏடிஜிபி லெவல்லையும் அதாவது வந்து சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வந்து இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு பேட்டி கொடுக்கும் போது அதற்கு பிறகு அதற்கு கீழே உள்ள அதிகாரிகள் நடத்தக்கூடிய விசாரணையாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷனாக இருக்கட்டும், இந்த அதிகாரிகள் சொன்னதை மையிட்டு தான் குறிக்கோள் காட்டிதான் இந்த தீர்ப்பையும் அறிக்கையும் வெளியிடுவாங்க என்பதுதான் மக்கள் பேசக்கூடிய கருத்தாக இருக்குது. அதுலதான் பல்வேறு சந்தேகங்கள் நீதிமன்றத்தை எழுப்பியிருக்கிறாங்க. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. ஜவஹர் அலி சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க சொல்லலாம் ப்ளீஸ். அதாவது நண்பரா சொன்னதா இருக்கட்டும், இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதாக இருக்கட்டும், அதாவது வந்து 7 மணி நேரம் தாமதமா வந்தாதுன்னு சொல்றது எவ்வளவு அப்பட்டமான ஒரு, அதாவது திசை திருப்ப விஷயம்னா, அவருக்கு அனுமதி கொடுத்த அந்த இடத்துல அனுமதி கொடுத்தது வந்து 3ல இருந்து 10 வரைக்கும், அவர் 8 மணிக்கே வந்துட்டாரு. 3ல இருந்து 10 வரைக்கும் தார்மீக பொறுப்பெடுத்து நீங்க அனுமதி, நீங்க பாதுகாப்பு முக்கியமா மக்களுக்கு கொடுத்திருக்கணும். இரண்டாவது, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்க முழுமையான ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அவர் சென்னையிலேருந்து புறப்படுவதே லேட் ஆயிடுச்சுங்க. நீங்க மக்களை வந்து நீங்க டைவர்ட் பண்ணிருக்கணும். இவர் இன்னும் நாமக்கலே வந்து பேசல, அதற்கு பிறகுதான் நீங்க வரப்போறாருன்னு மக்களை டைவர்ட் பண்ணி இந்த விபத்துக்கள்லாம் ஏற்படும். ஏன்னா அது குறுகலான பாதை என்பது நிச்சயமாக காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் அது நடக்கல. தெரிஞ்சிருந்து கூட அவங்க அனுமதிச்சது அலட்சிய போக்கால் தான் 41 மரணங்கள் நடந்ததுன்னு மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது, ஒரு நண்பர் பேசினாரு, ஏற்கனவே வந்து அதிகாரிகள்லாம் பேசலையான்னு கேட்டாரு. சார், ஒரு நபர் தனி கமிஷன் அமைச்சதற்கு பிறகு அதை பற்றி இதுவரைக்கும் தமிழக வரலாற்றுல எந்த அதிகாரிகளையும் விளக்கம் கொடுத்ததே இல்லை. இரண்டாவது வந்து உதயநிதி ஏற்கனவே நடந்த கூட்டத்துக்கு வேறு இடத்துல கொடுக்கறாங்க. மூன்றாவது, நீங்க என்னன்னா இந்த சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் வெளியிட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணை அவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, ஒரு வருத்தமான ஒன்றுங்கிறாரு. எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு திமுக தலையிட்டு இருக்காங்களா, சம்பந்தப்பட்டிருக்காங்களா? எதுக்கு நீங்க வருத்தப்படணும்? அது ஒரு தனிநபர் கமிஷன், அது வந்து ஃப்ரீயான, இது வந்து விசாரிச்சுட்டு போது நீங்க பயப்படணும். ஏற்கனவே நீங்க அஜித் குமார் வழக்குக்கு நீங்க சிபிஐ விசாரணைக்கு நீங்க விட்டீங்களா? எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லா விஷயத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்டீங்களா? எல்லாத்துக்கும் நாங்க தெரியுமா, நாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோமா இல்லையா? உங்களுக்கு என்ன பயம் வந்திருக்கு? இப்போ சிபிஐ விசாரணை விட்டா ஒரே ஒரு விஷயம் சார், எப்பெல்லாம் திமுக எந்தெந்த விஷயத்திலாம் தலையிடுதோ அந்த விஷயங்கள்ல சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் பயப்படுவது வழக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷயம், அதுல எம்எல்ஏ தலையிட்டு இருக்காரு, ஒரு பெண் அண்ணா நகர் பெண் விஷயம், ஒரு அந்த விஷயத்திலையும் ஒரு திமுக பிரமுகர் தலையிட்டு இருக்காரு. இதனால என்ன ஆகுதுன்னா, பதில் சொல்லுங்க, பேசி முடிச்சோம் வரவங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், ஒரு விசாரணை உத்தரவு, அதற்காக நீங்க 50 லட்சம் ரூபாய் ஒரு சிட்டிங் கொடுத்து ஒரு வழக்கறிஞர் நியமிச்சு நீங்க வாதாடுறீங்கன்னா அது என்ன பயம் உங்களுக்கு? அது அரசாங்க வக்கீல், தனி வக்கீல நியமிச்சு, பெரிய பெரிய வக்கீல நியமிச்சு ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் வச்சு நீங்க வாதாடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பயம்? எதுக்கு இந்த பதட்டம்? அதை திசை திருப்புறதுக்காண்டி அரசியல் நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. அரசியல் பண்ணுவது திமுக. இந்த மக்களே வந்து இன்றைக்கு
ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இன்றைய மக்களை வந்து படுகுழியில தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடியது திமுக. அதனால வந்து இந்த கிட்னி திருட்டு நடந்துச்சு சார். இந்த கிட்னி திருட்டுல சார் அது அத நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அதை குறித்து நாங்க இதுவரை ஒரு 3 விவாதம் நடத்தி இருக்கிறோம் சார். அந்த கிட்னி திருட்டு பத்தி மட்டுமே நாங்க நடத்தி இருக்கிறோம். அதனால இத பேசாதீங்க. நீங்க வந்து சார் ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தரை நீங்க டார்கெட் பண்ணி நீங்க தாராளமா பேசுங்க. உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா பேசுங்க, நான் அனுமதிப்பேன். நாங்க கண்ணா பின்னான்ட்டு நீங்க பேசுவதை எல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏன்னா நாங்க இல்ல சார், பேச முடியாது சார். உங்களை மாதிரி நாங்க நீதிமன்றம் கேட்ட நீதிமன்றம் எம்எல்ஏ சம்பந்தப்படுத்தி இருக்குன்னு சொன்னதா சார் கிட்னி கேஸ்ல? நீங்க கள்ளக்குறிச்சியில ஒரு எம்எல்ஏ அந்த மரணத்துக்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்கலையா? இல்ல இது தப்புன்னு